நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாரதிய ஜனதா உங்க கொள்கை எதிரி, நீங்க தாவேக்கா. திமுக உங்க அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு ஏதாவது வேறுபாடு சொல்லுங்க. கொள்கைன்னா என்ன, அரசியல் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப பாரதிய ஜனதாவின் அரசியல் எதிர்க்கிறீங்க, கொள்கையை ஏற்கிறீங்க. திமுகவின் கொள்கையை ஏற்கிறீங்க, அரசியல் எதிர்க்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கிறதா? சரி. பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி. அப்ப காங்கிரஸையும் நீங்க அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுத்து விட்டுருங்கிறீங்க. மோடி கிட்ட பேசுறீங்க, போன்ல தான் பேசுறீங்க. மோடிஜி அந்த கச்சத்தீவை எடுத்து விட்டுருங்க. நான் சொல்லுவேன், டேய் போற வழியில பெரியப்பாட்ட கட்சியிலுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து எடுத்து விட்டுருங்க. கச்சத்தீவை கொடுத்தவன் யாரு? கொடுத்தது யாரு? அது தெரியுதுங்க. கொடுத்தது யாரு? காங்கிரஸா யாரு? அதையும் பேச மாட்டீங்க. நீங்க நீட்டுங்கிறீங்கல்ல, நீட்டை எடுத்து விட்டுருங்க, அதை எடுத்து விட்டுருங்கிறீங்க மோடி கிட்ட. உங்க கிளாஸ்மேட் கிட்ட சொல்றீங்க. அப்ப நீங்க அவரு அந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். சரி, இங்க இந்திய திணிச்சது, காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சது, கச்சத்தீவை கொடுத்தது, அணு உலையை திணிச்சது, ஸ்டெர்லைட்டை நட்டது, நல்லா கவனிச்சுங்க. மீத்தேன் கையெழுத்து போட்டது, எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து, மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொது பட்டியலுக்கு கொண்டு போனது, மருத்துவ உரிமை பறிச்சது, மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது, எல்லாத்தையும் செஞ்சா ஆலியார் காங்கிரஸ். அந்த காங்கிரஸை நீங்க புனிதப்படுத்தின வேலையா அப்படி செஞ்சா அப்படி கண்ணு முன்னாடி என் இனத்தை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்ச இது காங்கிரஸ். தம்பி கேளுங்க, காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ். கூட இருந்து திமுக. திமுகவை எதிர்க்கிறீங்க, சரி. காங்கிரஸ் ஒண்ணுமே பேசலைன்னா அதை நீங்க புனிதப்படுத்திக்கலாம். அது குற்றமற்ற கட்சியா? நீங்க திமுக மன்னராட்சி, சரி, மன்னராட்சியின் தொடக்கம் யாரு? காங்கிரஸ். அதை ஏன் பேச மாட்டீங்க? ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சி அதிமுக. அதை ஏன் பேச மாட்டீங்க? நீங்க துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க, அங்க போய் பேசுனீங்க. அந்த கட்சியில செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்னை தாய்மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையா பேசுறீங்க. துப்பாக்கி சூட்டு நடத்தின கட்சி இது. நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி இது திமுக. அதை எதிர்க்கிறீங்க, ஏற்கிறேன். நடத்தின கட்சியை ஒண்ணுமே பேசலன்னு என்ன அர்த்தம்? அப்ப எதுக்கவே கூடாதுன்னு நீங்க என்னன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறாப்ல, அதை மையப்படுத்தி இருக்காப்ல.